ஹாய் உறவுகளே! இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால முருகருக்கு உகந்த நாள் இன்று. அதனால காலையில 5 மணிக்கு எழுந்து குளிச்சு ரெடி ஆயிட்டு, செவ்வாய் ஹோரை டைமில விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6 to 7 பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, இந்த ஓம் சரவண பவா மனை வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேங்க. நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை முருகருக்கு 6 விளக்கு போட்டு பூஜை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, இந்த மனை வந்து வாங்கி வழிபாடு செய்கிறது வந்து மிகவும் சிறப்பு. மனைக்கு வந்து மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து 6 விளக்கு. இந்த 6 விளக்குமே நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேங்க. வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வாங்கிக்கோங்க. 6 விளக்குக்கும் வந்து மஞ்சள், குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு. அப்புறம் 6 வெத்தலை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு, அந்த காம்பு பகுதியெல்லாம் வந்து வெட்டி எடுத்துக்கலாங்க. வெட்டி எடுத்துட்டு அப்புறம் வெத்தலைக்கும் வந்து மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். இந்த விஷயம் எல்லாமே காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9 இந்த செவ்வாய் ஓரை டைமில் பண்ணுறது வந்து மிகவுமே சிறப்பான ஒரு செயல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா செவ்வாய் ஓரையில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பூஜை செய்யும்போது உங்களால் அடைக்க முடியாத தீராத கடன், கஷ்டம் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, தொழிலில் முன்னேற்றம் இல்லை, தொழிலில் வருமானம் வரணும், அந்த மாதிரிலாம் நினச்சி நீங்கள் வந்து முருகரை முழு மனதார நம்பிக்கையோட இந்த விளக்க வந்து 6 வாரம் போட்டுட்டு வாங்க. 6 வாரம் செவ்வாய் ஓரை டைமில் இந்த விளக்கு போட்டுட்டு வாங்க. ஓம் சரவண பவா மனை வச்சு. மனை இல்லை அப்படின்னா அரிசி மாவில் வந்து கோலம் போடுங்க. அரிசி மாவில் இந்த மாதிரி ஓம் சரவண பவான்னு சொல்லிட்டு முக்கோணம் மாதிரி போட்டு, அதில் நீங்கள் இந்த மாதிரி வெத்தலை வச்சு, தட்டு வச்சு வெத்தலை வச்சு, அதில் நெய் தீபம், சிவப்பு திரி போட்டு நெய் தீபம் போடுறது வந்து இன்னுமே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்க. எனக்கு இந்த வாரம் வந்து எதிர்பார்க்காத எல்லாமே வந்து கிடச்சிச்சு. முருகருக்கு பிடிச்ச எல்லாமே கிடச்சிச்சு. இந்த செவ்வரளி பூ கிடச்சிச்சு. ஒவ்வொரு வாரமும் வந்து செவ்வரளி பூ வந்து நான் தேடுவேன், எங்கே கிடைக்காதான்னு சொல்லிட்டு. முருகருக்கு ரொம்ப பிடிச்ச செவ்வரளி பூ எனக்கு இந்த வாரம் கிடச்சிச்சு. அதனால் நல்ல முன்னாடி நாளே வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். ஏன்னா செவ்வாய்க்கிழமை எப்போது எல்லோரும் இதை தான் தேடுவாங்க, முருகருக்கு செவ்வரளி பூ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னோடய அதிர்ஷ்டமோ என்னமோ, முருகருக்கு வந்து நான் இந்த மாதிரி இந்த வாரம் இப்படி போட்டு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்குது. அதனால் முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன் செவ்வரளி பூ. எல்லா சாமிங்களுக்கும் பூவை கட் பண்ணி வச்சுட்டு, பெண் தெய்வங்களுக்கு எல்லாமே வந்து விளக்குக்கு, பெண் தெய்வங்கள் எல்லாத்துக்குமே வந்து மல்லிகைப்பூ வச்சுட்டேன். மற்ற எல்லாத்துக்கும் வந்து செவ்வரளி பூ வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். நெய் தீபம் போடுறது ரொம்ப சிறப்பு. நான் வந்து நெய் வந்து கிடைக்கல மீன்ஸ் டைம் ஆகிடுச்சு அப்படின்றனால விளக்கு எண்ணெயிலேயே வந்து விளக்கு போட ஆரம்பிச்சிட்டேன் நான். எல்லா விளக்குலையும் எண்ணெய் ஊற்றிட்டு, ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு தான் வந்து திரி வைக்கணும். அதாவது நான் ஒரு கோயிலில் போய் எனக்கு மற்றவங்க சொன்னதுனால எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு தான் வந்து திரி போடணுமா. ஏன்னா சாதம் போட்டு தானே குழம்பு ஊற்றுவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி திரி வச்செல்லாம் வந்து எண்ணெய் ஊற்றக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன் அப்படின்றத வந்து அவங்க எதுவும் சொல்லலை. அதான் சாதம் வச்சு தான் குழம்பு ஊற்றணும் அப்படின்றத மட்டும் சொன்னாங்க. சரி, அவங்க சொல்கிறத வந்து ஏதோ பெரியவங்க சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதுலேருந்து எப்போவுமே வந்து எண்ணெய் ஊற்றிட்டு தான் வந்து நான் திரி போடுவேன். அது வந்து ஒரு குட் ஹேபிட்டாக மாறிடுச்சு. எண்ணெய் வச்சு திரி போட்டு விளக்கு கொளுத்தி மனதார முருகரை வேண்டிக்கோங்க. உங்களோட தீராத கடன், கஷ்டம் எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. நல்லதே நடக்கும். எப்போவுமே வந்து எம்பெருமான், அந்த முருகப்பெருமான் வந்து நமக்கு துணையாக இருப்பார். இப்போ வந்து நான் முருகருக்கு என்ன ஒரு பிரசாதம் படைக்கிறேன் அப்படின்னா, தேனும் தினை மாவும். முருகருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தேனும் தினை மாவும் தான். அதனால் தினை அரிசி வாங்கி பவுடர் பண்ணிட்டேங்க. பவுடர் பண்ணி தினை மாவாவும் தேன் வந்து கடையில் வாங்கியும் கைப்படாது வாங்கி வச்சாச்சுங்க. நம்ம மனசு தான் எல்லாமே. அதனால் மனதார சாமியை வேண்டிக்கிட்டு விளக்கு கொளுத்தியாச்சுங்க. இந்த விளக்கு நான் வந்து 2வது வாரம் போட்டிருக்கேன். இந்த 2வது வாரம் போடும்போதே எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு நியூஸ் கிடச்சிச்சு. அது என்னன்றதை கடைசியில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க.
என்ன ஒரு நல்ல காரியம் நடந்துச்சு அப்படின்றத நான் கடைசியில் சொல்கிறேன். இதுதான் முருகருடைய ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகர்கிட்ட வந்து நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணி விரதம் இருந்து கஷ்டப்பட்டு இது பண்ணுறது ஒரு விஷயம். நீங்கள் இந்த மாதிரி உண்மையாக மனசில் எந்த ஒரு கள்ளங்கப்படம் இல்லாது, மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது அந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாது முழு மனதார மனது ஃபுல்லாக வந்து முருகரை மட்டுமே நினச்சி நீங்கள் முருகா உன்னோட அருள் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வேண்டுனீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக அவர் ஒரு அதிசயத்தை வந்து நிகழ்த்தி காட்டுவார். அந்த மாதிரி எனக்கு நடந்த ஒரு அதிசயம்தான் வந்து அந்த நியூஸு. அது என்னன்றதை லாஸ்ட்டில் சொல்கிறேன். அந்த விஷயம் வந்து நாங்கள் எதிர்பார்க்காத விஷயம். எங்களுக்கு திடீர்னு நடந்துச்சு. நான் கடன் குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வேண்டி இருந்தேன். ஆனால் வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் அது நடக்கும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கல. விளக்கு போடும்போதே அதோட பாசிட்டிவிட்டி அந்த விளக்கு போடும்போதே வந்து அந்த நல்ல நியூஸ் கிடைக்கும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுதான் வந்து முருகரோட உண்மையான அருள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் வந்து முழு மனசார நான் நம்பினேன். அதுக்கு முன்னாடி வந்து முருகரை நம்பினேன் ஓகே. ஆனால் இந்த மாதிரி போடுங்க, விளக்கு போடுங்க, உங்களுக்கு வந்து மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடியோலாம் பார்த்துருக்கேன் நான். அது மாதிரி பார்த்துட்டு நானும் இப்படி வந்து பண்ணினவ தான் நானும். அந்த மாதிரி பூஜை போடும்போதே வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு குட் நியூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. நீங்கள் வந்து இந்த சாமி கும்பிடும்போது பச்சை கற்பூரம் வந்து விளக்குலையும் சரி எல்லா சாமிங்களுக்கும் நல்ல பவுடராக இப்படி இந்த மாதிரி பவுடர் பண்ணி மேலே தூவி விடுங்க. பச்சை கற்பூரத்தில் விளக்கு போடுறது வந்து இன்னுமே ரொம்பவே சிறப்பு தான். ஏன்னா வந்து பச்சை கற்பூர வாடை வந்து ஒரு ஃபுல் பாசிட்டிவிட்டி எனர்ஜியை கொடுக்கும் பச்சை கற்பூரம். வீட்டில் நீங்கள் ஒரு டைம்ஸ் பச்சை கற்பூரம் வச்சு பூஜை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வைப்பு உங்களுக்குள்ளேயே தோணும். அப்புறம் சொல்லுவீங்க ஆமாம் எல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 6 வாரம் உங்களால் தொடர்ந்து போட முடியல. பெண்களுக்கு வந்து நிறைய இருக்கும். அதை வந்து நீங்கள் அந்த வீக் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வாரத்தில் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். தீப ஆராதனை, கற்பூர ஆராதனை எல்லாம் காட்டிட்டு ஊதுபத்தி எல்லாம் காட்டியாச்சுங்க. சாமி கும்பிட்டு நீங்களும் எல்லோரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், என்னை சார்ந்தவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும். எப்போ நான் எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த மாதிரி தான் நான் வேண்டுறதே. நானும் நல்லா இருக்கணும், என்னை சேர்ந்தவங்களும் நல்லா இருக்கணும். அவங்க மனசில் என்ன இருக்குது எது இருக்குது அது வந்து தெரியாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வளர்ச்சியை நீ கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். அதை மட்டும் நான் மனசில் நினச்சிட்டு சாமி கும்பிட்டு பிரார்த்தனை பண்ணியாச்சுங்க. எங்களுக்கு நடந்த குட் நியூஸ் என்னதுன்னா, ரொம்ப நாளாக காசு தர வேண்டியவங்க, பணம் தர வேண்டியவங்க இந்த டைம் கொடுத்தாங்க. எங்கள் நகை கடன் வந்து பாதி குறைஞ்சிச்சு. அது வந்து அதுவே எனக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ்னு தான் சொல்லுவேன். அந்த ஒரு குட் நியூஸ் வந்து எனக்கு ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் தான் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லதே நடக்கும். முருகர் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.